Hello everyone. In the video, we will auto cycle based problem. A engine working on auto cycle has a volume of 0.45 meter cube, pressure of 1 bar, and temperature of 30 degrees Celsius at the beginning of the compression stroke. At the pressure volume diagram. At the beginning of the compression stroke, point 1. This properties that is V1 is equal to 0.45, P1 is equal to 1 bar, T1 is equal to 30 degrees Celsius. At the end of the compression stroke, the pressure is 11 bar. At the end of the compression stroke, P2, so P2 is equal to 11 bar. 210 kilojoule of heat is added at constant volume. Constant volume la enna heat addition nadandhirukudhu adoda value 210 kilojoule. So determine pressure, temperature and volume at all salient points. அப்படினா 1 2 3 4 இருக்கிற pressure, temperature, volume கேக்குறாங்க. And then percentage of clearance, efficiency, net work per cycle, mean of pressure, ideal power developed by the engine. If the number of working cycles per minute is 210, assume the cycle is reversible அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸா எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ நமக்கு process 1 to 2 எடுத்துக்கிறோம். process 1 to 2 நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா reversible adiabatic compression. So நம்ம pressure volume relation எடுக்கிறோம். P1 V1 power gamma is equal to P2 V2 power gamma. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு V1 by V2, that is compression ratio நமக்கு கொடுக்கல. அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்போ P2 by P1 is equal to நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா V1 by V2 whole power gamma. gamma ஓட வேல்யூ 1.4. இந்த V1 by V2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா R, compression ratio power gamma. இப்போ நமக்கு R மட்டும் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா R is equal to P2 by P1 whole power 1 by gamma வரும். நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். P2 ஓட வேல்யூ 11 bar and then P1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1. அப்போ whole power 1 by gamma அப்படிங்கிறது 1 by 1.4. அப்போ R ஓட வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 5.5. ஓகே, நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன் எடுத்துக்கலாம். நமக்கு T2 ஓட வேல்யூ தெரியாது, அதை கண்டுபிடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். T2 by T1 is equal to V1 by V2 whole power gamma minus 1. V1 by V2 அப்படிங்கிறது வந்து Rங்கிறது தெரியும், R power gamma minus 1. That is, இப்போ T2 is equal to என்னன்னு பாத்தீங்கன்னா T1 into R power gamma minus 1. T1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 30 degree Celsius. இதை கெல்வின்ல மாத்திக்கலாம் 303. R ஓட வேல்யூ வந்து 5.5, gamma minus 1 அப்படிங்கும்போது 0.4. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது T2 ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு வரும்னா 600 கெல்வின் வரும். ஓகே, இப்போ நமக்கு அதாவது P1 நமக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சுன்னா இந்த பாயிண்ட் 1ல P1 T1 V1 எல்லாமே இருக்கு. அண்ட் பாயிண்ட் 2ல P2 V2 இருக்கு, பட் V2 கிடையாது, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சுக்கலாம். V2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா R ஓட வேல்யூ தெரியும், V1 by V2ங்கிறது தெரியும். அப்போ V2 is equal to V1 by R. V1 ஓட வேல்யூ 0.45 and then small ஓட வேல்யூ V2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும், கண்டுபிடிக்கிறோம். அப்போ R ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5.5. இதுல இருந்து கண்டுபிடிச்சுக்கலாம் V2 is equal to 0.0818 meter cube. ஓகே, இப்போ நமக்கு V2 தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா process 2 to 3 எடுத்துக்கலாம். process 2 to 3 ல நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹீட் சப்ளை ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஹீட் சப்ளை is equal to mcv into T3 minus T2. T3 minus T2. இதுல T2 ஓட வேல்யூ தெரியும், T3 ஓட வேல்யூ தெரியாது, CV ஓட வேல்யூ நமக்கு தெரியும், பட் M ஓட வேல்யூ தெரியாது. அதுக்காக என்ன பண்றோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். P1 V1 is equal to MR into T1. இதுல M is equal to என்னன்னு பாத்தீங்கன்னா P1 V1 by R into T1. ஸோ ப்ரெஷரோட வேல்யூ 1 bar, இது வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் மாத்திரம் into 10⁵ போடணும். அண்ட் தென் V1 ஓட வேல்யூ 0.45 டிவைடட் பை R ஓட வேல்யூ நமக்கு 287 into 303. இது போடும்போது நமக்கு M ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 0.517 kg. நெக்ஸ்ட் இது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். QS ஓட வேல்யூ 210, M ஓட வேல்யூ 0.517 into CV ஓட வேல்யூ 0.718. T3 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, பட் T2 ஓட வேல்யூ 600 கெல்வின் அப்படிங்கிறது தெரியும். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது T3 is equal to நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1172 கெல்வின் வரும். 1172
கெல்வின் வரும். ஓகே, T3 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் P3 நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் PV by T is equal to constant அப்படிங்கிறது தெரியும். அப்போ P2 V2 by T2 is equal to P3 V3 by T3. இப்போ நம்மளுக்கு V2 V3 நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம், V2 V3 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா P3 தான் நம்மளுக்கு வேணும். அப்போ P3 is equal to P2 into T3 by T2. இப்போ P2 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன 11 bar and then T3 ஓட வேல்யூ 1172 and then T2 ஓட வேல்யூ 600. அப்போ P3 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 21.48 bar கிடைக்கும் P3 ஓட வேல்யூ. அதே மாதிரி V3 வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா V2 தான். V3 ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ V3 is equal to V2 is equal to 0.0818 மீட்டர் கியூப். அடுத்தது ப்ராசஸ் 3 to 4 எடுத்துக்கலாம். ப்ராசஸ் 3 to 4 வந்து அடிபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன pressure and volume relation எடுத்துக்கலாம். P3 power gamma is equal to P4 V4 power gamma. இதில் வந்து நம்ம P4 தான் unknown. நம்ம என்ன பண்ணலாம்னா P4 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ P4 is equal to P3 into V3 by V4 whole power gamma. P3 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு 21.48 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அண்ட் தென் V3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா V2ன்னு சொல்லலாம், V4ங்கிறது V1. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா V3 by V4 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/R. அப்போ 1/5.5 whole power 1.4. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது P4 is equal to நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 1.97 bar. தட் இஸ் இந்த V3 by V4 டவுட்னா V3ங்கிறது V2 அண்ட் V4ங்கிறது V1. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/Rன்னு சொல்லலாம். ஓகே, P4 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் T4 கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன் எடுக்கிறோம். தட் இஸ் T4 by T3 is equal to V3 by V4 whole power gamma minus 1. அப்போது T4 is equal to T3 into V3 by V4 அப்படிங்கிறது 1/R whole power gamma minus 1. That is T3 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 1172 R ஓட வேல்யூ 5.5. that is 1/5.5 whole power 0.4. சப்ஸ்டியூட் பண்ணும்போது T4 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 591.8 கெல்வின். 591.8 கெல்வின் T4 கிடைச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஷர் டெம்பரேச்சர் எல்லாமே ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கிளியரன்ஸ் கால்குலேட் பண்றோம். இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா தட் இஸ் இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் VC by VS into 100 போட்டுக்கலாம். VC by VS, VCங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் வால்யூம் by ஸ்ட்ரோக் வால்யூம். VC அப்படிங்கிறது V2 and then ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறது V1 minus V2 into 100. V2 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 0.081 divided by V1 ஓட வேல்யூ நம்மளுக்கு 0.45 minus 0.081 into 100. இது போடும்போது நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கிளியரன்ஸ் வந்து 21.95% கிடைக்கும். நெக்ஸ்ட் MCV, தட் இஸ் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி ஆஃப் தி ஆட்டோ சைக்கிள், தட் இஸ் ஈக்குவல் டு 1 minus 1 divided by R power gamma minus 1. இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். R heat supply minus heat rejection divided by heat supply, இதுவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும். R சப்ஸ்டியூட் பண்ணுவோம், டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எப்படி போடலாம்? தட் இஸ் 1 minus 1 divided by R ஓட வேல்யூ நம்மளுக்கு 5.5 whole power 0.4. ஓகே, இதில் வந்து வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். R அதர்வைஸ் இதில் QRங்கிறது தெரியணும். இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 49.5%. இன்கேஸ் இதில் வேணும்னா QS ஆல்ரெடி இருக்கு, ஹீட் ரிஜெக்ஷன் மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஹீட் ரிஜெக்ஷன் is equal to MCV into T4 minus T1. M ஓட வேல்யூ வந்து 0.517 into CV ஓட வேல்யூ 0.71 into
T4 minus T1 591.8 minus 303. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது QR is equal to என்ன கிடைக்கும்னா 106 kilojoule கிடைக்கும். இதை கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் ஓகே. தட் இஸ் QS வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 210 minus 106 by 210. இதை போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 49.5% கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணணும். மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். ஸோ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை ஸ்வெப்ட் வால்யூம். ஒர்க் டன் டிவைட் பை ஸ்வெப்ட் வால்யூம். நம்மளுக்கு ஒர்க் டன் நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன் டிவைட் பை ஸ்வெப்ட் வால்யூம்ங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் மைனஸ் கிளியரன்ஸ் வால்யூம். தட் இஸ் V2 ன்னு கூட சொல்லிக்கலாம். QS நம்மளுக்கு தெரியும் 210 மைனஸ் 106. இதை வந்து என்ன பண்றோம்னா நம்ம கிலோ ஜூல் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஜூலுக்கு மாத்திக்கலாம். இன்டு 10⁻³ இதோட V1 வந்து பார்த்தீங்கன்னா 0.45 மைனஸ் 0.081. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல ப்ரெஷர் எல்லாமே வந்து மாறி இருக்கும். இன்கேஸ் நம்ம பாருக்கு என்னன்னா டிவைட் பை 10⁻5 போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் என்னன்னா 2.818 இன்ட்டு 10⁻5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு கிடைக்கும். ஆர் அதர்வைஸ் 2.818 பார். நெக்ஸ்ட் பவர் கால்குலேட் பண்ணலாம். ஐடியல் பவர் டெவலப்டு பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் இன்ட்டு நம்பர் ஆஃப் சைக்கிள், ஒர்க் டன் பர் சைக்கிள் இன்ட்டு நம்பர் ஆஃப் சைக்கிள். இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 210 மைனஸ் 106 இன்ட்டு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 210 சைக்கிள்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம்னா 210 சைக்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா இதை வந்து மினிட்ஸ்ல இருக்கு செகண்ட்ஸ்க்கு மாற்றிக்கணும். இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அதோட வேல்யூ 364 கிலோவாட். 364 கிலோவாட் ஆன்சர் கிடைக்கும். வெரி சிம்பிள் ப்ராப்ளம். கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.